ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. அபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கோபத்தோட நடந்துகிட்டு இருக்கீங்க. கோபத்தோட தின்னு விடுவேன். நாய் அது வேண்டாங்க, வேற சாப்பிடுவோம். பெரிய நெருப்பா தெரிஞ்சிருவேன். நான் ஒண்ணு குட்டி அமைப்பேன். பெரிய பாறாங்களா தெரிஞ்சுக்கிறேன். ஒண்ணு உளிக்குது. பெரிய பாறாங்களா திரிச்சு விட்டீங்கன்னா ஏன்னா ஒண்ணு உளிக்குதுங்க. எடுத்து கல்ல வச்சு கொட்டி சின்ன சின்ன அடிச்சு ஒரு பக்கம் பேட்டு கொடுத்து தொலைச்சிருக்கு. சாப்பிட வேண்டாம் சாமி. நான் ஒரு பொட்டை கழுத்தை, பட்டாளகார ஒரு கழுவு கழுத்தை. அந்த கழுத்தை இந்த கழுத்தையை தொடுத்தனா இந்த கழுத்தை சும்மா இருக்குமா? எந்த கழுத்தை? கழுத்தை கழுத்தை. குருவே, நான் வந்திருக்கும் போது காக்கா கோப்பலமா இது முனிவருங்க அப்படி வளர்ந்து போச்சு. அடிமுடி இது சட்டமுடி, இது அடிமுடி, இது நெஞ்சு முடி, இது கீழே. ஒருவே நான் வந்திருக்கும் போது என் பேர் என்ன, நான் எதுக்கு வந்திருக்கிறேன், நான் எதுக்கு வந்திருக்கிறேன், ஒரு 1000 ரூபா 500 ரூபா வாங்கறதா வந்திருக்கிறேன். அதுக்குடா சபை நாடு எதுக்கு வந்திருக்கிறேன் வச்சு நிக்கிறேன். சபை கூப்பிட ஆமாட்டணும்.
உங்களையே தேவா தேவர்கள் 47 ரிஷிமார்கள் 47 ரிஷிமார்கள் பின்னர் வாத்தியர்கள் பக்தர்கள் சேவர்கள் முனிவர்கள் ராட்சதர்கள் அவர் ஒரு முனிவர்கள் 18 முனிவர்கள் கோபக்கார முனிவர் அவர் ஒரு முனிவர் வசிஷ்ட மகா முனிவர் பேரும் வசிஷ்ட மகாமுனிவர் அப்படின்னாலும் 10 மாதமும் 300 நாளும் ஒவ்வொரு வருஷம் நாளும் அங்கத்தில் பெற்றெடுத்த என் தாய் என் தந்தை 10 மாதம் 300 நாள் ஒவ்வொரு தசம் நாடி தன் அங்கத்தில் சுமந்தெடுத்தாங்களே தாய் தந்தை யாரோ போக யாரா இருப்பான்னு யாரும் ஏன் கோவப்படுறீங்க கோவக்காரன்டா வந்தா தாங்க மாட்டேன் இந்த மீசி எழுதுறதுக்கு ஒரு நாள் ஒரு 3 டப்பா மை செலவு முடியுது மீசிக்கு என் தந்தையோ மாய முனிவர் தாயா தாயோ மாயவி 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 மாய முனிவருக்கும் மாயவிக்கும் நான் வசிஷ்ட மகா முனிவர் நீங்க ஆமா தவத்தில் சிறந்தவன் நீங்க தவயோகி மகா முனிவர் அப்படி இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆமா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் செத்து போயிருடா தாய் வரீங்களா சாவர கிழவனுக்குலாம் கல்யாணம் ஆகுது நம்மளுக்கு ஒண்ணு ஆக மாட்டேங்குது ஆனா பொருளா முந்தியா சந்தியா பூனா குருடா முந்தியா இருந்தாங்க முருகனாங்க பூனா குருடா இருந்தாலும் அவனுக்கு ஒரு பெண் ஜாதி எனக்கு இப்பதாங்க யாரும் தொலைக்கிறாங்க எங்கடா என்ன புதைக்கிறதுக்கா இல்லைங்க எனக்கு இப்பதான் பொண்ணு பாக்கிறதுக்கு குருகிட்ட போட்டோ கொடுத்துக்கிறாங்க அவன் என்கிட்ட போட்டாவே தாங்க காட்டுறான் இந்த பொண்ணை காட்டுற பாட்டை காட்டுறான் இங்க காட்டுறேன் இங்க காட்டுறேன் நாளைக்கு அங்க காட்டுறேன் நாளைக்கு இங்க காட்டுறேன்னு சொல்லி என்கிட்ட படத்தை வாங்கி மெத்த வீடு கட்டி விட்டாங்க நான் இன்னும் இந்த ஓட்ட பருதா கட்டிக்கிட்டே இருக்கிறேங்க பொண்டாட்டி எத்தனை வயசு பொண்டாட்டிக்கு இல்ல நீ சும்மா இருந்தீங்கன்னா நான் போலான்னு தான் மனைவி யார் தெரியுமா நினைச்சா திட்டிக்குது ஆட்டோ ஓட்டுற ஆட்டோ உடுச்சா என் பொண்டாட்டி அப்படியே அழகு என் பொண்டாட்டி எப்படியே அழகு தெரியுமா அவளுக்கு மச்சல் ஒண்ணுதான் கருப்பு மீதியெல்லாம் தார் ரோட்டு கலரவா பூரா தங்க மனைவி பேரு என்ன தெரியுமா சண்டிகா தேவி சண்டிகா தேவி ஓ சண்டிகா தேவி ஆமா சண்டிகா தேவி மாலையிட்டு சண்டிகா தேவி மாலையிட்டு கணவன் மனைவியும் கூடி அன்பு பாசமா இருக்கும் போது எங்களுக்கு அழகான ஒரு பொட்டம் இல்ல இந்த மாதிரி அழகான ஒரே பொட்டம் ஆமாடா அழகான பிள்ளைடா சரி வாப்போ உனக்கு அழகா பொட்ட பிள்ளை எங்களுக்கு ஒரு மக பொட்டை மட்டும் பிள்ளை ஏன்டா போடுற அதாவது பொட்ட பிள்ளை அழகாக பெண் குழந்தை அழகான குழந்தை பேர் தான் சண்டிகா தேவி சண்டிகா தேவி ஆமா அப்படி மாறிட்டு நான் அந்த வசிஷ்ட நதியோரத்துல கூரை குடி அமைச்சு அந்த கூரை குடிக்கல காலையில மாலை இட விடாம நான் ஈஸ்வர கோயில் கடுமையா தவறு இருப்பேன் ஆமா அப்ப தவறு இருக்கும் போது ஒரு நாள் ஓடணும் அங்க யார் வந்தாங்க தெரியுமா ஜனாதி ஜனலாம் கூட்டிட்டு வசிஷ்ட மகா முனிவர் விஸ்வாமித்தர் ஆமா வசிஷ்டர் விஸ்வாமித்தர் உங்க அரண்மனைக்கு வராரு ஜனம் கூட்டிட்டு வந்துட்டான் அந்த வந்துட்டேன் ஐயா முனிவரே ஐயா வசிஷ்ட நாங்க ஜனாவது ஜனம் கூட்டிட்டு காட்டுக்கு வேட்டை வந்தோம் இந்த இடத்துல எங்களுக்கு உணவு சாப்பாடு இல்ல நாங்க என்ன செய்யணும் விஸ்வாமித்தர் கேட்க 3 பேர் வந்தவங்களுக்கு 1 பேர் கஞ்சி ஊத்தணுமா பானு வரவழைச்சு கோயில் போட்டு பூசா கூப்பிட்டு அழைச்சு பூசாவில தண்ணி கொடுத்து அனுப்பணுமா பூசாவில தண்ணி சொம்பல தண்ணி கொடுத்து அவங்க மனுஷ குளிரும்
ஆமா அப்படி வீட்டுக்கு போனாங்க நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு மனசு குளிர்ச்சியா இருக்கும் அப்பா தேடி வந்தான் அது விஸ்வமுத்தர் ஜனாஜானி கூப்பிட்டுருந்தான் என்கிட்ட என்ன தெரியுமா காமவேல் பசு காமவேல் பசுவு மாடு பால் கறக்குற மாடு அதான் காமவேல் பசுவு அது இவ்வளவு விவரமா சொல்றீங்க அது சாதாரண பஸ் தானே பஸ்னா விவரமா தான் உங்க கேள்வி தெரியும் காமவேல் பசு அந்த பசு எப்படி அவர் தெரியுமா நீ என்ன கேட்கறியா அத்தனையும் சுரக்கும் லட்டு சீன் சிலேபி அதிர்ஷ்டம் சாப்பாடு பல காய்கறிகள் என்ன வேணுமோ அப்படியே சுரக்கும் ஆமா எப்படி தட்டுல சோறு கொடுத்தாங்க அது மாதிரி அப்படியே பரிமாறும் 1000 பேர் உட்கார்ந்தாலும் அதுல அப்படியே வரிசையா பரிமாறிக்கிட்டே வரும் லட்டு சீன் சிலேபி அதிர்ஷ்டம் என்னதுக்கு அங்க போய் சோறு தின்ன எங்க அதனால அந்த காமவேல் பஸ் என்கிட்ட இருந்துச்சு அப்ப விஸ்வமுத்திரன் கூப்பிட்டு ஐயா ஜனம் கூப்பிட்டுட்டீங்க நல்லா அமருங்க உங்களுக்கு பரிமாறுறேன் அப்படின்னு சொல்லி என் காமவேல் பஸ் கூட்டிட்டு வந்து அவங்க எல்லாத்துக்கும் பரிமாறினேன் ஒரு பக்கமாட்டு ஆமா பரிமாறி சாப்பிட்டு கையிலிருந்து சந்தோஷமா போயிட்டாங்க சந்திகள் என்னடா அந்த விஸ்வமுத்திரா அந்த பசுமாடு பரிமாட்டு அத்தனை மனுஷன் நினைச்சு அவன் என்ன நினைச்சாலும் ஏன் நினைச்சாலும் சரி சாமுத்திரம் வந்து கருணாசி நிறுத்தராயிட்டேன் அந்த பசுவை கலவாடிட்டு போயிட்டான் ஆமா அந்த காமவேல் பசு திருடி போயிட்டாங்க தூக்கத்துல அந்த விஸ்வமுத்திரா அந்த காமவேல் மாட்டேன் அந்த காமவேல் பசு களவாடிட்டு போயிட்டான் இருபது வந்து அந்த பசுமாடு திருடிட்டு போயிட்டான் சும்மா விடுவா அவன் எங்க இருக்கான் விஸ்வமுத்திரா நான் கொடுத்தால் வரும் உனக்கு விட்டால் சாபம் மாட்ட கொடு மாட்ட கொடு உன்னை சாப்பிட போன ஒன்ன குடுத்துட்டான் திருப்பி வந்து நான் வச்சிருக்கிறேன் அப்பேற்பட்டோம் எதிரி அவன் செம்ம எதிரி ஆமா காமவேல் பசு திருப்பி போன சும்மா விடலாமா அதனால இந்த முடிவு என்ன வேலை இந்த முனிவர்கள் என்ன வேலை மாசத்துக்கு ஒரு நாள் திங்கக்கிழமை பொன்னுலோகம் தெய்வலோகம் அமராவதி அந்த அமராவதியில தேவர் சபை கூடி இருக்கும் அந்த தேவர் சபைக்கு ஆமா இந்த முனிவர்களா போய் கலந்துக்கும் யாரு தப்பு செஞ்சீங்க யாரு தப்பு செய்யல நிறைய குறை அப்படின்னு சொல்றது ஆக மொத்தம் பார்த்தா ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி தேவேந்திரன் நாங்களாம் அமர்ந்திருப்போம் தேவர் சபை அமர்ந்திருப்போம் அப்ப என்ன குற்றம் என்ன குறைபாடு யாருக்கு என்ன கூற ஊழாகிட்ட என்ன குற்றம் நடக்குது அப்படின்னு அந்த கமிட்டி தேவர் கமிட்டி கமிட்டி போட்டுக்கிறது ஆமா அதனால இன்னைக்கு திங்கக்கிழமை மாதத்தில் ஒரு முறை தெய்வலோகம் போகணும் தெய்வலோகம் முறை பஸ் அடிச்சு காசு வச்சுக்கிறியா எதுக்கு அவ்வளவு தூரம் போகணுமே நான் என்ன பண்றேன் காசை கையை அப்படி அமுத்தனா அப்படியே வயலின்னு மேல போயிடும் அப்படி மந்திர சந்தனம் கொண்டு அமுத்தே பார்க்கலாம் போறீங்க பார்க்கலாம் நீங்க என்ன பாக்குறேன் அதனால தேவ சபைக்கு போகணும் போலாமா புறப்பட போலாம்